ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்ன இவ்வளோ தக்காளி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. சம்டைம்ஸ் இந்த தக்காளி என்ன விலை விற்கும் பார்த்தீங்களா? ₹200 விற்றுருக்குங்க. ஆனால் பாருங்கள், பாவம் சம்மர் டைமில் வந்தாக்கா தக்காளி ரொம்ப விலை கம்மியாயிரும். ஆமாங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட கூட 6 கிலோ தக்காளி ₹50 விற்றாங்க. நாங்கள் 6 கிலோ வாங்கிட்டோம். ஆனால் அவ்வளோத்தையும் வச்சாக்கா வேஸ்ட்டாக போயிடும் பார்த்தீங்களா? சரி, கொஞ்சம் போல் எடுத்து தக்காளி தொக்கு பண்ணிடலான்னு எடுத்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்து நல்லா கழுகிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பேனில் வச்சு அடுப்பில் வச்சாச்சுங்க. அது கூட கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து வரட்டுங்க. அதுக்குள்ளே சைடில் கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாங்க. எவ்வளோ தேவையோ அதை ஊற வச்சுக்கலாம். ஏன்னா இது தக்காளியே நாட்டு தக்காளி பார்த்திங்களா, கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் குலைவாக வெந்து வந்ததுக்கப்புறம் அது கூட நான் காரத்துக்காக மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா இன்னி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா குலைவாக வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த புளிக்கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த புளிக்கரைசல் ஊற்றுறதெல்லாம் என் பையன் தான் வீடியோ எடுத்தான். அவன் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, இதில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாங்க இது போட்டு நல்லா தாளித்து அந்த தக்காளியில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குலைவாக மறுபடியும் வேகணுங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்னஸை கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் வெல்லம் நான் சேர்த்துனேங்க. அந்த வெல்லத்தையும் என் பையன் எடுக்காமல் விட்டுட்டான். அந்த வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிட்டு கொஞ்சம் போல் பெருங்காய பொடியும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா அந்த தண்ணி எல்லாம் ஜூஸ் எல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டகாசமான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகேங்க, பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.